இன்னைக்கு பாரம்பரிய முறையில் மசாலா கரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். மீன் எந்த மீன் வாங்கினாலும் இந்த முறையிலையும் மீன் குழம்பு வைக்கலாம். இப்படி மசாலா கரைச்சி வைக்கிற மீன் குழம்புல நமக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு மசாலா, புளி, தக்காளி எல்லாமே போட்டு கரைச்சி வச்சுக்கிறணும். அப்படி கரைச்சி வச்ச மசாலாவில் காரம், புளிப்பு எல்லாமே சரி பார்த்துக்கிறணும். கரைச்சி வச்ச பிறகு தான் குழம்பே தாளிக்க ஆரம்பிக்கணும். கரைச்சி வச்ச மீன் குழம்பு செய்கிறதுக்கு வெலை மீன் வாங்கி நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை கரைச்சி வச்சுருக்கேன். மீன் போட்டு குழம்பு வெந்து வரும்போது இதே அளவு குழம்பு நமக்கு கிடைக்கும். இந்த மசாலா கரைசல் எப்படி செய்யணும்னா, முதல்ல குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இப்படி கரைச்சி வடிகட்டி எடுத்து வைக்கிறதுனால நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் புளியை பார்த்து ஊற்றிக்கிறலாம். முதலையே ஊற்றிட்டோம்னா குழம்புல புளி கூடி குழம்பு ரொம்ப புளிப்பாக இருக்கும். புளியை கரைச்சி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு அது கூடவே 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 மிளகு, 2 தக்காளி பழம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச கலவையை கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அது கூட 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு 25 சின்ன வெங்காயத்தை உரிச்சு தட்டி போடணும். ஒரு பச்சை மிளகாய் போட்டு மறுபடியும் 2 தக்காளி பழம் நறுக்கி போடணும். கூடவே கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மசாலா போதுமா புளிப்பு போதுமான்னு சரி பார்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு குழம்பு போதும்னு கரைச்சி வச்சிருக்கிறேன். புளிப்பு உரப்பு எல்லாமே சரியா இருக்கு. இப்படி கரைச்சி வச்ச பிறகு அதுக்குள்ள இருக்கிற இப்படி சக்கைகளை மட்டும் பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து ஒரு கிண்ணத்துல வெளியே வைக்கணும். இப்படி அதில் இருக்க சக்கையெல்லாம் வெளியே எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சுக்கிறணும். கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்ததை அதில் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கவும் கூடவே கொஞ்சம் வெந்தயப்பொடி சேர்க்கணும். வெந்தயப்பொடி போட்டு லேசாக வதக்கி விடணும். எங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைக்கும் போது எப்போவுமே மிளகாய் வத்தல் கொஞ்சம் கம்மியாக போட்டு தான் அரைச்சி வச்சுருப்போம். குழம்ப தாளிக்கும் போது எந்த குழம்பு வச்சாலும் அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிடுவோம். இப்படி மசாலா தூள் அரைக்கிறதுனால எந்த குழம்பு வச்சாலும் காரம் அதிகமாகாது. நமக்கு தேவையான காரத்தை எண்ணெயில் வதக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அதையும் வதக்கிட்டு ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தா குழம்பு கரைசலை அதில் ஊற்றணும். இப்போ கரைச்சி வச்சுருந்தா குழம்பு கரைசலை அதில் ஊற்றியாச்சு. இப்போ கரைச்சி வச்சுருந்தா கரைசலை அப்படியே ஊற்றிட்டு அப்படியே கொதிக்க விட்டுறக்கூடாது. நம்ம போட்டிருக்க மசாலா வாடையெல்லாம் போகணும்ல, அதுக்காக அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சு குழம்பு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி மசால் வாடையெல்லாம் போய் ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த அளவுக்கு குழம்பு வற்றி வரும். ஏற்கனவே மீனில் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறதுனால குழம்புக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க விடணும். குழம்புல மீனை போட்டு கொதிக்க விட்ட பிறகு குழம்பு இறக்க போகும்போது மறுபடியும் உப்பு பார்த்து தேவைப்பட்டால் போட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு குழம்பு வற்றி வரவும் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிற மீன் துண்டுகளை குழம்புல போடணும். குழம்ப நல்லா கொதிக்க விட்டுட்டு மீன் துண்டுகளை எடுத்து போடணும். ஏன் குழம்பு கொதிக்கும் போது மீன் துண்டுகளை போடணும்னா, குழம்ப சூடை அதிகப்படுத்தி மீன் துண்டுகளை போடும்போது மீன் துண்டு குழையாம வெந்து வரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போட்டோம்னா குழம்புல உள்ள சூடு கம்மியாகி மீன் வேகிறதுக்கு நேரமாகும்போது மீன் குழஞ்சி போயிடும். மீன் குழஞ்சிருச்சுன்னா அப்புறம் மீன் குழம்புல முள் கலந்துரும். மீனில் இருக்கிற முள்ளை எடுத்துட்டு சாப்பிட்றலாம். குழம்புல இருக்கிற முள்ளை எடுத்து சாப்பிட்றத ரொம்ப கஷ்டமா. அதனால மீன் குழையாம வேகணும்னா கொதிக்கிற குழம்புல தான் மீன் துண்டுகளை போட்டு கொதிக்க விடணும். மீன் துண்டுகளை போட்ட பிறகு குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சதும் குழம்புல கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மறுபடியும் கொதிக்க விடணும். எண்ணெய் ஊற்றி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது குழம்போட அடிப்பகுதியில் கரண்டியை விட்டு இப்படி லேசாக கலக்கி விடணும். மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்கும் போது ஒரே ஒரு பச்சை மிளகாயை கிள்ளி போட்டு மறுபடியும் லேசாக கிண்டி விடணும். மிளகாய் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் குழம்பு கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மண்சட்டியில் மீன் குழம்பு வைக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு மீன் குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். மீன் குழம்புன்னு இல்லை, எல்லா குழம்புமே கொஞ்சம் நேரம் அதிக நேரம் கொதிக்கும். அதனால கொஞ்சம் மண்சட்டியில் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே குழம்பு ஆஃப் பண்ணிடணும். மண்சட்டியில் இருக்கிற சூட்டில் கொதிக்கும் போது குழம்பு கொஞ்சம் வத்திடும். இப்போ பாரம்பரிய முறையில் கரைச்சி வச்ச மீன் குழம்பு தயாராகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ஒரு முறை இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.